ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, அதாவது டிஎன்பிஎஸ்சி துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அண்ட் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 56,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் தான் அந்த வேலையை வழங்குது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பணியிடமும் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால எந்த வித தயக்கமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ், அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லுவாங்க. அங்கேருந்தா பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓகேவா, டோட்டலாக 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்போட செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட், அதாவது கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மூலமாகவே ஈஸியாகவே வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்குமே ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். எல்லா லிங்கும் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணதும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணுமா, நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி ஏர்ன் பண்ணி உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் 1 என்ன மாதிரி பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். நோட்டிஃபிகேஷன் 1ல டோட்டலாக 6 விதமான 5 கிடையாது 6 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 28 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. செகண்ட் துணை காவலர் கண்காணிப்பாளர் கொடுத்துருக்காங்க. 7 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. உதவி ஆணையருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 19 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. 7 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. உதவி ஆணையருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஓவராலாக சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 70 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். இதில் கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த வயது இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜாப் இருக்கு இல்லையா, துணை ஆட்சியர், துணை காவலர் கண்காணிப்பாளர், உதவி ஆணையர் இருக்கு இல்லையா, இந்த 3 ஜாப் போஸ்டிக்கும் உங்களுக்கு 39 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது காமனா எல்லா பீப்புள்ஸுக்கும் 39 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் இங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 49 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ராணுவத்தினர், அதாவது முன்னாள் ராணுவத்தினர் இருக்கீங்க அப்படின்னா 55 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவைகள் இருக்கீங்க அப்படின்னா 39 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்க இந்த மட்டும் இல்லாம நீங்க ஏதேனும் ஒரு பட்டம் நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல இளங்கலை சட்டப்படிப்பு நீங்க படிச்சிருக்கீங்க, பிஎல்னு சொல்லுவாங்களே, ஸோ பிஎல் நீங்க முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா காமன் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே 40 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்திற்கு எப்பயும் போல 55 தான். ஆதரவற்ற விதவைகளுக்கு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப் இருக்கு இல்லையா, உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், உதவி ஆணையர், இந்த 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஹேண்டிகேப் பீப்புள் இருப்பாங்களா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா 39 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது.
இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதில் என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உதவி வன பாதுகாவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 70 போஸ்டிங் அவைலபிளாக இருந்துச்சு. செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் 2 போஸ்டிங் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 72 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த தேதிக்குள்ள தான் நம்ம சொல்லக்கூடிய வயது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயதுக்கு குறையாக வந்து அதிகமாக அதாவது பூர்த்தி செஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 21 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 34, அப்புறம் எதுவும் குறைபாடுகளுக்கு 44, நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவைகளுக்கு 39, முன்னாள் ராணுவத்திற்கு 50 சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க, அது என்ன கேட்டகரிக்குள்ள வருது, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்களா, அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் லாகின் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு லாகின் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களோட நேமு பக்கத்தில் ஒரு நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணாலே போதும். இந்த இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இந்த இதை முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேக் வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து கேட்பாங்க. இந்த செலக்ட் அப்படின்றத மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எது மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அதோட நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் SSLC மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 10th நம்பர்ஸ் இருக்குமா உங்களோட ரோல் நம்பர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட டேட்டு, மந்த், இயர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க ரிஜிஸ்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட் அப்படின்றத கொடுத்தா உங்களோட இமெயில் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த ஏரோ மார்க் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் மூலமா நீங்க லாகின் பண்ணி நெக்ஸ்ட் போய் நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் இருந்துச்சோ அல்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. 1/4/2025 இந்த தேதியில தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கும். பட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்லே கிடைக்குது அப்படின்ற போது நீங்க ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க.